பாடகி சின்மயி சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான தக்கலை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பாடின முத்துமலை பாடல் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் பலருமே சின்மயோட பாடல் அந்த பாடலை ஒரிஜினலாக பாடின தீயை விட அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பாடகி சின்மயி தீட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த வகையில் இசைத்துறையில் தனக்கென ஒரு அழுத்தமான இடத்தை உருவாக்குன பாடகி சின்மயி சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் சின்மயி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி வர்சன் சின்மயி வர்சன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லாதது, இது சம்மந்தமே இல்லாத ஒன்று. மல்யுத்த போட்டியில் எங்களை போட்டியிட சொல்கிற மாதிரி இருக்குது. கலைஞர்களாக நாங்கள் ஒருத்தர் போட்டியாளர்களாக பார்க்கவே இல்லை. ஒருத்தரோட திறமையை பார்த்து வியக்கத்தான் செய்கிறோம். தக்கலை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் முத்துமலை பாடலை அன்னைக்கு தீதான் பாடியிருக்கணும். அன்னைக்கு அவங்க ஊரில் இல்லை, அதனால நான் பாடினேன். இருந்தாலும் எனக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு என்னால் இன்னும் நம்பவே முடியல. இன்னும் 15 வருஷங்களில் தி 100 சின்மயி 100 ஸ்ரேயா கோஷல் குரலை விளங்கக்கூடிய ஒரு பாடகியாக வலம் வருவாங்க. தி ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போவே இவ்வளவு அழகாக பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அருமையான எதிர்காலம் இருக்குது. அவங்களோட வயசில் என்னால் இவ்வளவு அருமையாக பாட முடிஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பல பயிற்சிகளுக்கு அப்புறம்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் தி அப்படி இல்லை. இந்த நேரத்தில் நான் தீட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே நேரம் என்னை வச்சு அவங்களோட திறமையா சிலர் குறைவாக மதிப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்மயி பெருந்தன்மையா அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்மயி சினிமாவில் என்னைக்குமே மறக்க முடியாத பல காதல் ரொமான்டிக் பாடல்களை பாடியிருக்காங்க. அதுலேயும் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் வர தெய்வம் தந்த பூவை சின்மயிக்கு பெரிய அளவில் ஹிட் கொடுத்துச்சு. அந்த பாடலுக்கு அப்புறம் சின்மயோட குரல் எல்லா இடங்கள்லையுமே ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அவங்க சினிமாவில் பாடுறதுக்கும் டப்பிங் பேசுறதுக்கும் தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க சில விஷயங்களை வெளிப்படையாக பேசினதான். அதை பற்றி சின்மயி சமீபத்தில் ஒரு பேட்டியில் உருக்கமாக பேசியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் சொன்ன சில உண்மைகளால் என்னோட வாழ்க்கையை முடக்கிட்டாங்க. நான் பாடுறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் என்னோட கணவர் மற்றும் மாமியார் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் குடும்பத்தினர் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு உயிர் வாழ்கிறேன், உங்கள் முன்னாடி நிற்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தாங்க.